ஆந்திரால பிடிச்சது அந்த டீம் வேற கேஸ்க்காக அவங்க போயிட்டு இருக்காங்க ஆந்திரால. நமக்கு இங்க இருந்து இன்ஸ்பெக்டர் உடனே ரஷ் பண்ண முடியாதுன்றதால இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணி செக் பண்ணுங்கன்னு சொல்றோம். பண்றப்போ அவங்க பிரசன்ட்ல இருந்தாரு. அப்படிதான் அந்த டீம் பிடிச்சாங்க. இவர் வந்து துப்பாக்கி காட்டி மிரட்டி ஒருத்தரை வந்து பணம் பறிச்சுட்டு போயிட்டதான ஒரு கேஸ். மற்ற டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு நோட்ல கொடுத்துறேன். ரொம்ப இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்ததுக்கு அப்புறம் ரவுடிகள் எல்லாம் ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. அந்த சூழலையும் இவருக்கு இங்க வந்து வேலைச்சேரியில வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றாங்க. இது ஜூலை மாசம் நடந்தது. அதுக்கப்புறம் ரவுடிகள் எல்லாம் தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ரவுடி. இவர் ரொம்ப இந்த கண்காணிப்பு மீறி உள்ள வந்திருக்காரு. ஆகஸ்ட் மாதம் இல்ல வந்திருக்காரு. கம்ப்ளைண்ட் அப்படிதான் சொல்றான். இவர் வந்து இங்க அஃபென்ஸ் பண்ணிட்டு போயிட்டப்போ அப்பயே எஃப்ஐஆர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவர் கண்டினியூவா ட்ராக் பண்றோம். யூஸ்வலா ஒரு கேஸ் இந்த மாதிரி துப்பாக்கி காட்டின கேஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணுவோம் சிட்டில. அப்படி பண்றப்போ இவர் வந்து கண்டினியூஸ் 1.5 மாசமா இவரையும் நம்ம ஃபாலோ பண்றோம். எந்த கேஸ்க்கு இவர் ஆஜராகிறதுல வாரண்ட் பெண்டிங் ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டராகவும் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்கப்போ இந்த தகவலை ஷேர் பண்றப்போ அந்த டீம் பிக்கப் பண்றாங்க.